செப்டம்பர் 27 நான் வந்து எப்பயுமே சனிக்கிழமையான விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே அன்றைக்கி வீடியோஸ் நிறைய எடுப்போம். நேற்று வந்து காலையில் நாமக்கல் முடிஞ்சதுமே ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து கரூருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு முடிச்ச அப்புறம் வீடியோலாம் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து எந்த ஒரு அவர் பேசினதுக்கப்புறம் நாங்கள் அப்டேட் பெருசாக பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுல இறங்கிடுவோம். வீடியோ எடுத்து முடித்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து என் மொபைல் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சது. என்னடா அது திடீர்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே பிரேக்கிங் நியூஸ் பாருன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்ன பெரிய பிரேக்கிங் நியூஸ், ஏதாவது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, தடியடி ஏதாவது நடத்தியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து அத்தனை ஆம்புலன்ஸ் வந்து லைனாக போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 10 பேர் இறந்துட்டாங்கன்னாங்க, 18 பேர் இறந்துட்டாங்கன்னாங்க, அடுத்து வந்து 31 பேர் இறந்துட்டாங்கன்னாங்க, கடைசியில் வந்து 40 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் கேட்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. இது இப்போ வந்து யாரை குறை சொல்கிறது இல்லை யாரை கை காமிக்கிறது அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியல என்ன பண்ணணும். இதில் வந்து நிறைய பேர் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இவங்க மேலே இருக்க வன்மத்தை இவங்க கொட்டுறாங்க, இவங்க மேலே இருக்க வன்மத்தை இவங்க கொட்டுறாங்க. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸே பாருங்கள், அவங்க வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, இல்லைன்னா அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. இதில் வந்து இவ்வளோ சதி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, இது எல்லாமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னும் புரியல, என்ன நடந்ததுன்னே நமக்கு இன்னும் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கும்போது நம்ம எப்படி நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாரை கை காமிக்கிறது, அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்க இறந்தது தான். 8 குழந்தைங்க இறந்துருக்கேன். எனக்கு வந்து அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல. ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு வந்து இந்த எமோஷ்னல் கண்டென்ட்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம் அப்படின்றதால அது மைண்டில் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குன்றதால நான் பார்க்க மாட்டேன். பட்டு ஒரு எதாச்சியாக வந்து ஒரு அப்பா அந்த இறந்த குழந்தை 1.5 வயசோ 2 வயசோ ஆகுது, கையில் தூக்கிட்டு வந்து யாரோ ஒரு அமைச்சரா இல்லை ஏதோ ஒரு எம்எல்ஏவா யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்து வேஷ்டி சட்டை போட்டுட்ருக்காரு. இந்த குழந்தை வந்து கையில் தூக்கிட்டு அவர் அழுதுகிட்டு போய் அவரை பார்த்த உடனே முட்டி போட்டு குழந்தைய கீழே வைக்கிற அந்த இதை பார்த்ததுமே எனக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, என்ன நினைக்கிறதுனே தெரியல. இது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, குழந்தைங்க வந்து இவ்வளோ கூட்டத்தில் சமாளிக்க முடியாது அப்படின்றத அடிக்கடி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். இவங்களுக்கு அறிவு இதே இருக்காதா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த பேரண்ட்ஸை சொல்கிறதா இல்லை கூட்டிகிட்டு வந்தவங்கள சொல்கிறதா, 1.5 வயசு குழந்தைய எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், அந்த பையனா பொண்ணான்னு தெரியல. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், யார் விஜய், யார் என்ன நடக்குது, என்ன பாலிடிக்ஸ், என்ன பேச போகிறாங்க, எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நான் எப்பயுமே நினைக்கிற விஷயம் அதுதான், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லா அப்பாவும் நினைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. அவரோட மென்டாலிட்டி வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எந்த மாதிரி அவர் இருப்பார், என்ன மனநிலையில் இருப்பார்ன்றத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 8 குழந்தைகள், 10 வயசு, 12 வயசு, 14 வயசு, எனக்கு என்ன பேசுறதுன்றதே தெரியல. ஏன்னா இவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றதே புரியல. நமக்கு நல்லா தெரியும் இது வந்து பயங்கரமான கூட்டம் கூடும், இது வந்து ஏகப்பட்ட பேர் சேருவாங்க, கூட்ட நெரிசலில் சமாளிக்க முடியாது அப்படின்றது அந்த பெற்றோர்களுக்கு சுத்தமாக தெரியாமல் போச்சா? இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வந்து எனக்கு இன்னும் என்னை வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு போன விஷயம் என்னென்னா, அதில் வந்து ஒரு 13 வயசு பையன் வந்து இறந்துட்டான். அவங்க அம்மா வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என் பையனை இறந்துட்டாங்க, 13 வயசு என் பையன் இறந்துட்டான், ஆனால் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏம்மா உன் பையன் இறந்துட்டாமா, நீ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறியே. எனக்கு அவர் தப்பு இருக்கோ இல்லையோ அது செகண்டரி, பட் எப்படி இதை சொல்ல முடியுது?
எனக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப கோவத்தை கொண்டு வந்துச்சு எனக்கு. இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றதை தாண்டி, ஏடா உங்களுக்குலாம் அறிவுங்கிறதே இல்லையாடா அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து யோசிக்க வைக்குது. நீங்கள் என்ன இந்த படத்தில் வர்ற மாதிரி இது வந்து எதிர்கட்சியின் சதி, எதிர்கட்சி வந்து பாம்பு வச்சுட்டாங்க, எதிர்கட்சி தான் எல்லாரையும் தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, டிவிகே மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, அது எல்லாமே செகண்டரி. ஆனால் இந்த கன்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி நிறைய கொண்டு வரானுங்கல்ல, எனக்கு இவனுங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, 40 பேர் இறந்துருக்காங்க. ஸ்டாம்பீடு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன உங்களை வந்து ஏறி மேய்ச்ச உடனே இறந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? மூச்சு திணறி இறந்துருக்காங்க எல்லாரும். ஒருத்தரும் காற்று கிடைக்காம மூச்சு திணறி இறந்துருக்காங்க. அந்த 8 வயசு பையனோட இதை யோசிச்சு பாருங்க, அந்த 1.5 வயசு குழந்தையோட இதை யோசிச்சு பாருங்க. எனக்கு இதெல்லாம் யோசிச்சாவே எனக்கு இவனுங்கெல்லாம் என்னடா அரசியல் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே. எனக்கு நிறைய தியரி வந்து கொண்டு வரானுங்க. இது வந்து தடியடி நடத்தினதால ஆயிடுச்சான், கரண்ட்டு போனதால் ஆயிடுச்சான், அதுக்கப்புறம் இதுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லையா, இது வந்து விஜய் அவர்களை கவுக்கிறதுக்காக அங்கே டிஎம்கேல இருக்கவங்களே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டானுங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒரு சில விஷயம்லாம் இவங்க பேசுகிறத கேட்டாவே நமக்கு வந்து அவ்வளோ எரிச்சல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிடா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியல. நீங்கள் 40 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் வீட்லேயும் என்ன நிலைமையில் இருப்பாங்க. நான் வந்து விஜயை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அம்மா 2 குழந்தைங்க, 3 பேர் ஒரு ஃபேமிலியில் இறந்துருக்காங்க. அந்த அப்பாவோட அந்த ஹஸ்பண்டோட மனநிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா நீங்கள்? வந்து இப்பயும் எங்கள் தலைவர் வந்து பெரிய ஆள், எங்கள் தலைவர் வந்து அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் வந்து இந்நேரம் ரொம்ப சோகத்தில் வந்து இருப்பார், அவர் வந்து இப்பயும் ட்வீட் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. கரூரில் வந்து 30 பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் வந்து ஃப்ளைட் ஏறி ஜாலியாக சென்னை வந்துட்டார். இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. எனக்கு இந்த விஷயந்தான் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயந்தான் என்னை வந்து பயங்கர கோவப்படுத்துது. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் விஜய் சாரோட வீடியோஸ் வந்து நிறைய பேசியிருக்கேன், நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அப்போல்லாம் புதுசாக ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வராரு, 2 பெரிய கட்சிகளை தாண்டி இன்னொருத்தர் வந்து பெரிய ஒருத்தர் வந்து பவரில் இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ஆனால் நேற்று நடந்த விஷயத்துல இருந்து எனக்கு வந்து அந்த அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. மக்களுக்கான தலைவன்ற நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா 40 பேர் இறந்து கிடக்குறாங்க. 40 பேருன்றது இன்னைக்கு கவுண்ட்டு, 30 பேர் வந்து இறந்துட்டாங்கன்றது நேற்று நைட்டே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கரூர்ல இருந்து திருச்சி போய் திருச்சியில இருந்து கிளம்பி சென்னை பிரைவேட் ஜெட்ல வந்து வந்திருக்காரு. ஒரு வார்த்தை பேசல. அந்த ட்வீட்டும் நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டாங்க. எப்பயுமே அந்த ட்விட்டரில் இருக்கிற ஒரு டிவிகேக்கான ஒரு பெரிய பழக்கம் இதுதான். எது முடிஞ்சாலும் 5 நாளைக்கு அப்புறம் போடுறது, 3 நாளைக்கு அப்புறம் போடுறது, உடனேன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அதுலேயும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கிடையாது. நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கும் வருவானுங்க, அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவர் என்ன பண்ணார், இது எல்லாமே கவர்மெண்ட்டோட தப்பு, சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க, அங்கே வந்து அத்தனை பேரை அக்கமடேட் பண்ண முடியாதுன்னு தெரியும், போலீஸ் பாதுகாப்பு இல்லை, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, தடியடி நடத்தினாங்க, கல் தூக்கி போட்டாங்கன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கல்லை தூக்கி போட்டாங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து ப்ரீ பிளான்டு. அது எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பார்? ஏன்டா உங்களுக்குலாம் அறிவுங்கிறதே இருக்காதா? ஒரு படத்தில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இது வந்து அவர் எத்தனை மணிக்கு போனார், எத்தனை மணிக்கு வந்தார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸ்டாம்பீடில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் பிரச்சனை. அவர் அங்கே போனால் என்ன ஆக போகுது? இப்போது அவர் அங்கே போய் என்ன ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மாதிரி எல்லாரையும் காப்பாற்ற போகிறாரு, அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாரு, அவ்வளோதான். இதில் வந்து என்ன இருக்குது? எனக்கு வந்து இந்த 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 தாட்டு தான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு நடிகருக்காக இல்லை ஒரு தலைவருக்காகனே வச்சுக்குவோம், ஒரு தலைவருக்காக இவ்வளோ பேர் கூடி அதில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. எப்பயுமே விஜய் என்ன பேசுவார் அதுதான் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு காலரை தூக்கிக்கிட்டு பேசுவானுங்கல்ல, இதை பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜயோட கேம்பெயினில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு
அப்படின்னு சொல்கிறத வெளியே சொல்ல முடியுமா? அடுத்த கேம்பெயினில் அவர் போய் நிற்க முடியுமா? இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு வீடியோ, ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வேணாங்க. நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் கூட வேணாம். ஒரு வீடியோ. இது வந்து எதனால் இப்படி நடந்ததுன்னு தெரியல. விசாரணைக்கு முடிவில் தான் நமக்கு தெரியும். நான் வந்து இந்த குடும்பத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை பார்க்கறதுக்கு வந்து உயிரிழந்த எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு வீடியோ அதுவும் கிடையாது. ஆனால் ட்வீட் மட்டும் 20 லட்சம் கொடுப்போம், இறந்தவர்களோட ஃபேமிலிக்கு 20 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம். இந்த ட்வீட் மட்டும்தான் வருது. நான் வந்து நீங்கள் என்னதான் வேர்ட்ஸில் வந்து நான் வந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்கேன், மீளா துயரில் இருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன், 2 நாள் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் வார்த்தையால் அடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து நேரில் ஒரு வீடியோவாக பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை கூட பண்ண முடியாத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை வந்து என்ன பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து வர்ற ஆத்திரத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறானுங்களே சப்போர்ட் பண்ணி, நான் வந்து டிவிகே தலைவர் வந்து இதிலேருந்து மீண்டு வருவார், இது வந்து டிஎம்கேவின் சதி, இது வந்து பிளான் பண்ணிட்டாங்க, விஜயோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காக பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 9:30 அங்கே போய் உட்காந்துருப்பீங்கல்ல. உங்களை பார்க்குறதுக்கு 50,000 பேர் வரான். காலையில் 8:45 நாமக்கல்லில் இருக்கணும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதே 8:45. இது என்ன மென்டாலிட்டி இது? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 8:45 வருவார் அப்படின்னு நினச்சி காலையில் 5 மணிலேருந்து நின்றுக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணுவான்? காலையில் 5 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நின்றுருக்காங்க. இது என்ன, நம்ம ஊர் என்ன ரஷ்யா பக்கத்தில் இருக்கா? அப்படியே குளுன்னு இருக்கிறதுக்கு எவ்வளோ வெயில், எத்தனை பேர். நீங்கள் என்னதான் குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாலும் வந்து நிற்கிறான்ல, அவன் வந்து நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் டைமுக்காவது வரணும்ல. நீங்கள் நாமக்கல்லே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் அதை வந்து வெளியில் வந்து வரல. ஏன்னா யாருக்குமே உயிர் சேதம் நடக்காததால் இது வந்து வெளியே வரல. இப்போவும் இது வந்து உயிர் சேதம் நடக்கலை அப்படின்னா இதை வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு வந்து 2 சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து நல்லது, இந்த பக்கம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி 2 சைடு இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏகப்பட்ட சைடு இருக்குது, என்னென்னவோ சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே அரசு தான். இதுக்கு அது இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஸ்டாம்பீடை பிளான் பண்ணதே டிஎம்கே அரசு தான். எனக்கு வந்து இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து பாவமாக இருக்குங்க. நீங்கள் வந்து எத்தனை தியரி சொல்லுங்கள், என்னென்னவோ பண்ணுங்கள். இந்த 40 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலிகிட்ட போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபேமிலி பக்கத்தில் நின்று சொல்லுங்கள் பார்க்கலாம். பல்லாருன்னு ஒன்று விடுவான். ஏண்டா செத்தது என் பையன், செத்தது என்னோட ஒய்ஃபு, செத்தது என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நீ உன்னால் பதில் சொல்லவே முடியாது. ஒரு டிவிகே நிர்வாகி கூட போய் அந்த வீட்டில் பார்க்கல. அவன் நீ இங்கே வந்ததால தானே இறந்தாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது டிவிகேக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் வந்து இறக்குறதா நமக்கு வந்து நியூஸ் வருது. அதுக்கு ரிலேட்டடாக டிவிகே என்றைக்குமே பேசுறது கிடையாது. ஏன்னா அவன்லாம் உங்களோட தொண்டன் தானே, இல்லை உங்களோட ரசிகன் தானே. அவன் உயிரெலாம் எதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரிய போகுது? இந்த உயிர் மட்டும் உங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது? தெரிஞ்சிருந்தா நேற்று கிளம்பி போயிருந்துருப்பீங்களா? கரெக்டாக கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி போகிறாரு, திருச்சியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டு. நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட கேள்விக்கு கூட நீங்கள் பதில் சொல்ல வேணாம். நீங்கள் வந்து நின்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம், என்னால் இதை ஜீரணிச்சிக்கவே முடியல, நான் வந்து இறந்தவர்களுக்கு என்னோட மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல. பேசலையே. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிருக்கும், அதனால் கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது எனக்கு அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் மேலே தான் பயங்கர கோவம். ஏன்னா நீங்கள் வந்து டிவிக்கே இல்லைனா விஜயோட ரசிகராருங்க, நான் வந்து விஜய்க்காக உயிரை கொடுப்பேன், எது வேணால் இருங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா?
எல்லாம் நான் வந்து காலையில் இன்டர்வியூ பார்க்கும்போது ஒருத்தர் கை குழந்தையோட நின்றுட்டு இருக்காரு. நான் இன்னும் பேர் வைக்கல, என் தலைவர் தான் என் பொண்ணுக்கு பேர் வைக்கணும், என் பையனுக்கு பேர் வைக்கணும்னு. ஏன்னா அங்கே வர்ற கூட்டம்லாம் என்ன சாதாரண கூட்டமா? அங்கே வர்றவன்லாம் என்ன ஒரே மென்டாலிட்டிலையா இருக்கான்? மரத்தில் ஏறுறானுங்க, செவுத்துல ஏறுறானுங்க, இது மேலே இருக்கிற போர்டில் ஏறுறானுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விடுறானுங்க. நீங்கள் என்ன இவங்கெல்லாம் ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த கூட்டத்தில் வந்து நம்மளை யாருமே தொடவே மாட்டாங்க, நம்மளை தொட்டாலும் மற்றவங்க வந்து தள்ளி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரீங்களா? எவ்வளோ கூட்டம்! நம்ம இங்கே வந்து நாங்கள் வந்து மாஸ்க் காமிச்சிட்டோம், நாங்கள் வந்து இதுவரை திரட்டாத கூட்டத்தை திரட்டிட்டோம், நாங்கள் தான் எல்லா ஊரில் இருந்தும் எங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. 12 மணிக்கு பேசுகிறேன்னு சொன்னவர் 7 மணிக்கு வந்தாருன்னா அந்த 7 மணி நேரத்தில் எத்தனை ஊரில் இருந்து கூட்டம் சேர்ந்துருப்பாங்க? 12 மணிக்கு வந்து பேசுகிறதுக்கு முடியல, ஏன்னா எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிருக்கும்ல, காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் கிளம்புனதே 9 மணிக்கு தான். அப்புறம் எப்படி நான் வந்து நாமக்கல்லை முடிச்சுட்டு கரூரில் வந்து பேசுகிறது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் என்னால் வந்து பேச முடியல. அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இந்த 40 பேர் இறந்ததுக்கு யார் பதில் சொல்லுவா? டிஎம்கேட்ட கேட்க முடியுமா? எனக்கு தெரியாதுங்க, அது வந்து அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, இந்த இடம் வேணாம் இந்த இடம்னு காமிச்சோம், இந்த இடத்த அவங்க தான் ஓகே பண்ணாங்க அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு. அடுத்து வந்து டிவி கேட்ட கேட்க முடியுமா? டிவி கேட்ட கேட்டால் இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கேவின் சதி, இது வந்து அவங்க தான் பிளான் பண்ணிட்டாங்க, குறுகலான இடத்த கொடுத்துட்டாங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, கல் எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை வச்சு இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் அந்த கரூரில் தான் இருக்காங்க. எல்லாரும் நான் வந்து இது அரசியல் பண்ண வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் டிஎம்கே தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பண்ண வரலன்னா அப்புறம் என்ன, இதுக்கு டிஎம்கே தான் இது காரணம், இதை வந்து நம்ம சரியாக விசாரிக்கணும், விசாரிக்காமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் கிடையாது, டிஎம்கே தாங்க இதுக்கு முழு காரணம், இதை வந்து அவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி அவரே கரூரில் இருந்திருக்காரு. அவர் இல்லைன்னா கரூரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை பிளான் பண்ணி கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சில கிறுக்கனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மூச்சோட திணறிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு அம்மா போச்சான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா வெளியே அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இது வந்து எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. டேய், நீங்கள்லாம் மென்டலுங்களாடா? நீங்கள் இன்னுமாடா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த கையை வச்சு இப்படி தூக்குனா ட்ரெயின் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா? இன்னும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. 40 பேர் இறந்துருக்காங்க. ஒரு அம்மா குழந்தைக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு அழுவுறதை பார்க்க முடியல. இதெல்லாம் பார்த்த அப்புறமாடா நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை வந்து நாங்கள் வந்து நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லலை, இருக்கிற நிலைமையை வச்சு பேசணும். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னு சொல்லணும், அதுதான் ஒருத்தரை வந்து மேலே கூட்டி போய் வைக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தப்பே பண்ணலையே, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே, கவர்மெண்ட்டு தான் தப்பு பண்ணுச்சு, 500 போலீஸ் தான் கொடுத்தாங்க, 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அதை எந்த கணக்கில் சேர்த்துறது? 10,000 பேர் வருவாங்கன்றத முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, வர்றதெல்லாம் 40,000 பேர் 50,000 பேர், 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்த கேட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ 50,000 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இடம் ரொம்ப சின்னதுங்க, வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் வச்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே? உங்களுக்கு ஒரு நியாயம். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் உங்கள் வெயிட்டை காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு பண்ணணும். நீங்கள் வந்து அந்த கேம்பெயின் நடக்கலைன்னா நீங்கள் வந்து ஐயோ விஜய் கேம்பெயின் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. அந்த இதுக்காக நீங்கள் வந்து சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வாங்கிட்டு நாங்கள் கேட்கும் போதெல்லாம் சின்ன இடமாவே தராங்க, வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? இந்த இடம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? முடியாதே, எங்களுக்கு இமேஜ் போயிடுமே, நாங்கள் எப்படி சொல்கிறது? இந்த டிவிகே நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, நான் நியூஸில் கூட பார்த்தேன், இந்த நிர்வாகி வந்து தலைமறைவு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. தலைமறைவுலாம் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓட தான் போகிறாங்க, இதில் எதுக்கு தலைமறைவுன்னெலாம் போட போகிறாங்க? ஒரு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சு அந்த குழுவில் என்ன அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. நம்ம வந்து யாரையும் விடுறதா இல்லை, 40 பேர் இறந்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்து எதுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க? கரண்ட் கட் பண்ணதுக்கு இப்போ நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து அந்த இடத்துல தடியடி நடத்தினாங்க, அப்போ வந்து
விஜய் அவரோட வண்டி வந்து நவரவே இல்லை, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அதை வந்து விளக்கறதுக்காக தடி அடி நடத்திட்டு கிளம்பிட்டாங்க. அதை நாங்கள் வந்து லைவ்லேயே பார்த்தோம். இது வந்து தனியாக தடி அடிலாம் எதுவும் கிடையாது. நேற்று இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டிவிக்கு யாருன்னு தெரியல, அவரு காரை எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸ் போகிற வழியில் நிறுத்திட்டு இப்போ தொடுறா பார்க்கலாம், இப்போ தொடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி கத்திக்கிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் பலார்னு விட்டு அதுக்கப்புறம் அந்த காரை நவுத்துனாங்க. இது வந்து என்ன, இவங்க வந்து நான் தாண்டா இங்கே கரூரில் நான் தாண்டா வெயிட்டு காமிக்கிறேன், எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொசிஷனில் இருக்கவங்களும் ஒரு சின்ன இந்த ஒரு தெருவுக்கு ஒரு டிவிக்கே தொண்டன் இருப்பான்ல, அவன் கூட இறங்கி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வந்து யார் மேலே தப்பு சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு வந்த அந்த மக்கள் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை நடிகரை பார்க்கறதுக்காக இத்தனை பேராக வருவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தவங்க மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை நம்ம வந்து எப்படியாவது விஜய்கிட்ட நம்ம குழந்தைய காமிச்சிடணும், இல்லைன்னா விஜய்கிட்ட நம்ம குழந்தைய மாலை போடுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்கள தப்பு சொல்கிறதா, யாரை சொல்கிறதுனே தெரியல. ஆனால் மொத்தத்தில் 40 பேரோட உயிர் போயிடுச்சு. அந்த ஃபேமிலியில் என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னால் நேற்று நைட்லேருந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. இது நிறைய பேர் இந்த மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான மைண்டில் இருந்தாலும், என்னதான் என்னை வந்து எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஒரு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என்னால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு எனக்கு. நான் வந்து நேற்று நைட்டே பேசியிருந்தேன்னா ரொம்ப மோசமாக பேசியிருந்தேன். அதனால தான் இதை நம்மளும் அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வெயிட் பண்ணி பேசுகிறேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னும் அதிகமாக வரமாட்டேங்குது. இது யாரை தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. டிவிகேக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஎம்கேக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 40 பேரோட குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. என்னன்னாலும் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும், நீங்கள் ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இறந்துருக்காங்க, அம்மா பொண்ணுங்க 2 பேர். என்ன சொல்கிறதுன்னு தெரியல.